29 A. தான் இழைக்கும் தீதுக்கு கடவுளின் மேல் பழி போடுபவன் பாவி. B. மோசடி சூதாடலில் அப்பாவிகளைத் தவிக்க விடுபவன் பாவி. C. அதிர்ஷ்ட சூதில் பலனை பரிசோதிப்பவன் பாமரன். D. சூதிலும் புதையிலும் மனம் செலுத்தாதவன் விவேகி. E. தனது வருங்காலத்தைச் சோதிக்காதவன் சிறந்த விவேகி. F. தமது முடிவு காலத்தை முன்கூட்டி கூறி வந்தோர் தெய்வ விவேகி. G. மாறுவேஷத்தில் தெய்வ சோதனை ஏற்பவர் தெய்வ சாது. H. மானிடரின் சோதனைக்கு இலக்காவும் கூடியவர் மகான். I. பரதேசி வேஷத்தில் தோற்றமளிப்பவர் துறவி. மனசாட்சி 29A. பாபிகள் இத்தகைய விதண்டாவாதத்தில் இறங்கலாம். ஆனால் பாமரர்கள் கூட இத்தகைய சந்தேகத்தை கொண்டு விடுகிறார்கள். எல்லாம் ஆண்டவன் விருப்பப்படி நடப்பதாக பேசி வருகிறார்களே, அதை இவர்கள் கெட்டியாக பிடித்து கொண்டு விடுகிறார்கள். அதாவது, ஆண்டவன் நம்மை ஏன் நல்வழியில் மட்டும் இட்டு செல்லக்கூடாதென்றும், அவர்தான் நம்முடைய செயல்களை தீய வழியில் திரும்ப தூண்டிவிடுகிறார் என்றும், அவருடைய சக்தியை நம்மால் மீற முடியாதென்றும், எனவே மானிடர்களை குற்றவாளிகளாக ஒப்புக்கொள்ள முடியாதென்றும் வாதாடுகின்றனர். அவர்கள் இத்துடன் நின்று விடுவதில்லை. ஆண்டவன் தன்னுடைய தவற்றை உணர்ந்து இனிமேலாவது மக்களின் செய்கைகளை நல்வழியில் இட்டுச் செலுத்தும் தன்னை ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஓர் சவாலையும் விடுத்து வருகின்றனர். தேய்ப்பூட்டக்கூடிய இத்தகைய வாதத்திற்கு ஒரே ஒரு பதிலைத்தான் அளிக்கலாம். இத்தகைய ஒருவனுடைய வீட்டினுள் ஒரு ரவுடி அத்துமீது புகுந்து பொருள்களை கவர்ந்து பெண்டிரை தீண்டினால் அவன் அந்த ரவுடி மேல் பாய்ந்து தாக்குவானா, அல்லது ஆண்டவன் உன்னை பண்ணச் சொல்லியிருக்கான், நீயாக பண்ணவில்லை, ஆதலால் பண்ணு, சும்மா பண்ணு என்று கூறிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பானா என்பதை உங்கள் தீர்ப்புக்கே விட்டு விடுகிறேன். மற்றவர்களின் மனம் பதறும்படியான செய்கைகளிலோ செயல்களிலோ ஈடுபடுபவர்கள் தங்களுடைய அதிக்கிரமங்களை அறியாதவர்கள் அல்லர். மனிதனைத் தவிர மற்றைய ஜீவராசிகளுக்கும் ஆண்டவன் அறிவை படைத்திருக்கிறார். ஆனால் அவைகள் நம்பிக்கை மோசம் செய்வதில்லை, பெரும்பாலும் பாசாங்கு செய்வதில்லை, கீர்த்தியை அடைய விரும்புவதில்லை, உலகில் காணும் கவர்ச்சியான பொருள்களில் பிரமை கொள்வதில்லை, குடும்பத்தில் பற்றிருந்தாலும் பாசத்தை கொள்வதில்லை, பொறாமையும் முக்கியமாக அகந்தையும் கொள்வதில்லை. மானிடர்களுக்கோ பகவான் அதிகமான அறிவுகளை கொடுத்திருக்கிறார். அப்படி இருந்தும் மானிடர்கள் அவைகளை தகாத தன்மைகளுக்கு பயன்படுத்தி வருவதுடன் தீய செயல்களுக்கும் உபயோகப்படுத்தி வருகின்றனர். எனவே ஆண்டவன் அவர்களுடைய மனதில் புகுந்து அதிக்கிரமங்களை செயலாற்ற சொல்லவில்லை. இந்த உண்மையை கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் விளக்கத்திலிருந்து நீங்கள் சுலபமாக தெரிந்து கொள்ளலாம். மனஸ் என்ற பரிசுத்தமான ஸ்தானத்தை பகவான் நமது சரீரத்தில் அமைத்திருக்கிறார். நமக்கு நேர்மையை மட்டும் எடுத்து காட்டுவது மனசாகும், தவிர நேர்மையை மட்டும் ஏற்றுக்கொள்வதும் மனசாகும். எந்த ஓர் செய்கையை நாம் புரிவதற்கு முன்பும் மனசானது அறிவு என்ற இடத்திற்கு நேர்மையானதை தெரிவித்து விடுகிறது. அறிவு என்பது ஒரு பொல்லாத வஸ்து. இந்த அறிவுக்கு மந்திரியாக விளங்குவது மூளையாகும். மனஸ் கூறுவதை அறிவு ஏற்கும் பொழுது அறிவு மூளையை கூப்பிட்டு நல்வழியில் காரியத்தை முடிக்கும் யோஜனையை கேட்டு தெரிந்து கொள்கிறது. இக்காலத்திலோ பெரும்பாலும் மனஸ் கூறுவதை அறிவு கேட்காமல் தன்னிஷ்டப்படி அநீதியை ஏற்று தனது நண்பனாகிய மூளையனிடத்தில் தகாத முறைகளை கையாள யோஜனை கேட்கிறது. எனவே நீதி அநீதி என்ற இந்த இரு முறைகளுக்கும் தகுந்த போதனைகளை அளிக்கும் மூளையோ தன்னுடைய தந்திரத்தையோ யுக்தியையோ உபாயத்தையோ திறமையையோ ஆராய்ச்சியையோ நேர்மையான முறையையோ அறிவினிடத்தில் தெரிவித்து கொள்ள வேண்டியதைத் தவிர தன்னிச்சையாக ஒன்றையும் நிறைவேற்றுவதற்கில்லை. எனவே நன்மை தீமை போன்ற 20 செயல்களையும் அமுல் நடத்தும் உரிமையை அறிவு தன் வசத்தில் வைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே மனிதன் தான் தன்னிஷ்டப்படி அறிவை பயன்படுத்துகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர ஆண்டவனை எதற்கும் ஜவாப்தாரியாக குறிப்பிட்டு விடலாகாது. தவிர எண்ணம் என்ற மற்றொரு வஸ்துவும் நம்மிடத்தில் இயங்கி வருகிறது. இந்த எண்ணம் என்பது சில சமயங்களில் இரு முரண்பாடான விதங்களிலும் தோன்றலாம். உதாரணமாக, ஏ என்பவன் பி என்பவனை அவமதித்து இழிவுபடுத்தி விடுகிறான். அந்த மையத்தில் பிக்கு ஏயின் பேரில் வஞ்சம் தீர்த்து கொள்ள எண்ணம் தோன்றுகிறது. ஆனால் அதே சமயத்தில் நிலைமையை மேலும் மோசமாக்கி கொள்ளாமல் இருக்க வேண்டியதின் பொருட்டு பொறுமையை கடைப்பிடிக்கவும் எண்ணம் தோன்றுகிறது. அல்லது ஒருவனுக்கு ஒரு பொருளை கவர எண்ணம் தோன்றுகிறது. அதே சமயத்தில் திருடுவது குற்றம் என்ற எண்ணமோ அல்லது அகப்பட்டு கொண்டால் மானக்குறைவு என்ற மற்றொரு எண்ணமோ தோன்றிவிடுகிறது. இந்த 2 உதாரணங்களிலும் உள்ள இரு முரண்பாடான எண்ணங்களும் உடனே மனசில் பாய்கின்றன. இவைகள் பாய்ந்த மாத்திரத்தில் அறிவு
மனசின் மூலமாக இந்த எண்ணங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்கிறது. மனசோ முறையே பொறுமையையும் திருடாமையையும் ஏற்க அறிவை கேட்டுக்கொள்கிறது. அறிவோ தன்னிஷ்டப்படி செயலாற்ற முற்பட்டு விடுகிறது. வேறு விதமாக கூறுவேமாயானால், அறிவை உபயோகிக்கும் மனிதன் மனசுடன் ஒற்றுமையை ஏற்கும் பொழுது அவன் நேர்மையுள்ளவராகிறான். மனசின் விருப்பத்தை புறக்கணிக்கும் பொழுது மனிதன் குற்றவாளியாகின்றான். அதாவது மனஸ் என்ற நீதியை சிறைப்படுத்தி விடுகிறான். ஆகவே நேர்மையின் பொருட்டு அளிக்கப்பட்டிருக்கும் பகுத்தறிவை மனிதன்தான் தீய முறைக்கும் பயன்படுத்துகிறானே தவிர ஆண்டவன் தூண்டவில்லை. இவைகளை அனுசரித்து நாம் நல்லறிவு கெட்டறிவு என்றும் கூறி வருகிறோம். மனஸ் என்ற ஸ்தானம் நேர்மையின் இருப்பிடமாக விளங்கி வருவதால் மனசாட்சி என்ற பதத்தை நாம் உபயோகப்படுத்தி வருகிறோம். மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்றால் தன் இஷ்டமான போக்கில் போக வேண்டாம் என்பதே பொருளாகும். அதாவது மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படக்கூடாது என்பதே அதன் பொருளாகும். பாசிஸ் அண்ட் ஃபில்மோன். 29G. உலகத்தினர் விவேகிகளாக வாழ்ந்து வந்த இந்த கலியுகத்தில் நமது கலியுகம் பிறந்த 3 லட்சம் ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. மக்கள் அனைவரும் நமது பண்பாடுகளை அனைவற்றையும் கருத்துடன் ஏற்று வந்தனர். அந்த பண்பாடுகளுள் அதிதி உபசாரமும் ஒன்றாகும். அத்தகைய காலத்தில் பரமேஸ்வரன் ஜூபிட்டர் மாறுவேஷத்தில் தோன்றி அதிதி உபசாரத்தில் தவறிய ஒரு சிலரை தண்டித்ததாக கிரேக்க வரலாறு ஒன்று கூறுகிறது. ஜூபிட்டர் takes its root from Diovis or Dovis pater, pater pita, div to shine, root from Sanskrit. இதே விதமாக ஆதி பாலஸ்தீனியர்கள் பரமேஸ்வரனை யாவே என்று கூறி வந்தனர். பிந்தி காலத்து புராதன ஹீப்ருக்கள் ஜிஹோவா என்று அழைத்து வந்தனர். ஹீப்ருக்கள் யூதர்களாக மாறிய பிறகு அவர்கள் மற்றைய தெய்வங்களை விலக்கி ஜிஹோவாவை மட்டும் தங்களுடைய ஒரே கடவுளாக கற்பித்து கொண்டனர். ஜிஹோவா is an artificial pronunciation of the consonants JHVH or YHWH, root from Sanskrit. According to tradition, the word was pronounced Yahweh. This seems to indicate Yahweh or Yahweh, a pronunciation adopted by many modern scholars. அதிதி உபசாரத்தை பற்றி பேசிக்கொண்டு இருந்தோம் அல்லவா? அத்தகைய பண்பை சமீப காலம் வரையில் நமது தேசத்தில் பலர் ஏற்று வந்தனர். இன்றைக்கும் அத்தகைய மனப்பான்மையை கொண்ட ஏதோ ஒரு சிலர் வாழ்ந்து வராமல் இல்லை. ஆனால் நீதியை தேட வேண்டிய நிலையில் இருக்கும் இக்காலத்தில் முன்பின் தெரியாத அந்நியர்களை உபசரித்து அன்னமிடுவீர்களே, ஆனால் உங்களுடைய கதி அதோ கதியாகிவிடும். சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய போலந்து தேசத்தின் பயஸ்து தம்பதிகளைப் போல பாசிஸ் என்ற மாதுவும் அவருடைய கணவரான பெலமோனும் பிரிஜியா என்ற நாட்டில் தன்வந்தர்களாக வாழ்ந்து வந்தனர். இந்த நாடு தற்காலத்திய துருக்கியின் ஓர் பாகத்தில் அமைந்திருந்தது. தங்களது ஆஸ்தி தங்களுக்கு சொந்தமில்லை என்றும் யாவும் பகவானுக்குரியதென்றும் நினைத்துவிட்ட அந்த தம்பதிகள் அதை அதிதி உபசாரத்துக்கு பயன்படுத்த மனம் கொண்டு விட்டனர். காலக்கிரமத்தில் ஆஸ்தி பூராவும் செலவழிந்து விட்டது. இத்தகைய நிலைமையிலும் தங்களது சக்திக்கு தகுந்தவாறு அதிதி உபசாரத்தை மேற்கொண்டு வராமல் இல்லை. இத்தகைய தெய்வீக தூய்மையில் வாழ்ந்து வந்த தெய்வ சாதுக்களின் மேன்மையை தெளிய வைக்க பரமேஸ்வரன் மனம் கொண்டார். எனவே ஜூபிட்டர் வருணனையும் ஏரியல் மெர்க்குரி தன்னுடன் அழைத்து கொண்டு பக்தர்களின் குடிசை வாயிலில் பரதேசிகளைப் போல் மாறுவேடம் பூண்டு நின்றார். யாரோ அந்நியர்கள் வாசலில் நிற்பதைக் கண்ட தம்பதிகள் வழக்கம் போல ஜலபாத்திரத்தை கொண்டு அவர்களுடைய வாதங்களை அலம்பி புரோக்ஷணம் செய்வித்து கொண்டு விட்டு நமஸ்கரித்தனர். பிறகு மும்முறை அப்பிரதட்சணமாக இடம் வந்து பவ்யத்துடன் உள்ளே சென்று ஆசனங்களிட்டு தங்களிடத்திலிருப்பதை அளித்து உபசரித்தனர். அப்பிரதட்சணமாக என்று கூறிவிட்டேன் அல்லவா, அதை சற்று விளக்குவோம். நமது சூரிய மண்டலமும் இதை போலுள்ள மற்ற சில சூரிய மண்டலங்களும் மற்றொரு பெரிய சூரியனை பிரதட்சிணமாக சுற்றி வருகின்றன. இதை அனுசரித்து துவாபர யுகம் முடியும் வரையில் உலக மக்கள் பிரதட்சிண முறையை ஏற்று வந்தனர். கலியுகம் பிறந்த பிறகோ நமது மண்டலத்தில் உள்ள கிரகங்கள் நமது சூரியனை அப்பிரதட்சிணமாக சுற்றி வரும் முறையை வகுத்து கொண்டன. ஆனால் மகரிஷிகள் உலகத்திலிருந்து அகல்வதற்கு முன்பு சில காலம் வரையில் அவர்கள் மானிட வாடையற்ற நமது தேசத்தில் மட்டும் வாசத்தை ஏற்று வந்ததால் ஆதி பிரதட்சிண முறையை இன்றும் நாம் பின்பற்றி வருகிறோம். இப்பொழுது தெய்வ சாதுக்களின் பக்கம் திரும்புவோம். இவர்கள் அதிதிகளை உபசரித்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த இரு தெய்வங்களும் பிரத்யட்சமாயின. அதே சமயத்தில் அந்த குடிசையும் ஓர் அபூர்வமான கோவிலாக மாறிவிட்டது. தெய்வங்கள் அவர்களை கோவிலின் பூஜகர்களாக நியமித்து அனுகிரகித்து விட்டு மறைந்தன.
முதிர்ந்த வயது வரும் வரையில் தெய்வ பணிகளை ஏற்று வந்த இவர்கள் தாங்கள் இருவரும் ஒரே சமயத்தில் பகவானை அடைய வேண்டும் என்ற பிரார்த்தனையை விடுத்தனர். அவர்களுடைய கோரிக்கைக்கு இணங்கிய பகவானும் அசரீரியின் மூலம் அருள் புரிந்தார். கடைசியாக அவர்களுடைய கோரிக்கையை பகவான் நிறைவேற்றி வைத்ததுடன் அவர்களுடைய இரு உடல்களையும் 2 ஸ்தல விருட்சங்களாக கோவில் வாயிலில் அமைத்து அருளினார். 30. A. அற்ப ஊதியினரை இகழ்ந்துரைக்கும் பணத்திமிரோன் பாபி. B. பணத்தைக் காட்டிலும் குணத்தில் கருத்துள்ளவன் விவேகி. C. அபூர்வ குணங்களையும் முடிக்க வேண்டிய நிலை சாது. D. சாதுவைப் போல் இயங்கத் தேவையற்றவன் சிறந்த விவேகி. E. சோதனையில் பகவானாலேயே மீட்கப்படுபவர் தெய்வ சாது. F. தெய்வ சோதனையை ஏற்காதவர் மகான். G. ஆத்ம சோதனையில் வெற்றியடைந்தவர் துறவி. 31. A. சித்திரவதைக்கு பயப்படுபவன் பாபி. B. மானஹானிக்கு பயப்படும் நல்லவன் பாமரன். C. சொல்லுக்கு பயப்படுபவன் விவேகி. D. கோபத்துக்கு பயப்படுபவன் சாது. E. தெய்வ அபச்சாரத்திற்கு பயப்படுபவர் தெய்வ விவேகி. F. நாஸ்திகத்துக்கு பயப்படுபவர் மகான். G. அபயத்தை அருளவல்லவர் துறவி. 32. A. வழிப்பறியின் இழிவை கண்டிக்கும் ஜேப்படிக்காரன் பாபி. B. தன் செருக்கினால் அவமதிப்பை இழைக்கும் துஷ்டன் பாபி. C. எவரையும் மதிக்காமல் பேசும் கெட்டவன் பாமரன். D. அணுகுவோருக்கு மதிப்பளித்து பதிலளிப்பவன் விவேகி. E. தகுந்த மதிப்பை தாழ்த்தி கொள்பவன் சாது. F. மன்னனாயினும் தகாதவனை மதிக்காதவன் சிறந்த விவேகி. G. எக்கணத்திலும் தெய்வ துணையை கொண்டவர் மகான். H. துன்புறுத்தலுக்கு கட்டுண்டும் காண்பிப்பவர் துறவி. 33. A. உழைப்பை ஒதுக்கி மதிப்பு பிச்சையால் பிழைப்பவன் பாபி. B. தன் மதிப்பை மிகையுடன் காக்க கொள்பவன் பாமரன். C. நிறைகுடம் போல் மதிப்பேற்கும் சீரிய ஒழுக்கவான் விவேகி. D. மதிப்பு வந்துவிடாமல் வாழ நினைப்பவன் சாது. E. அந்நிய வேந்தனின் மதிப்பையும் பெற்றவன் சிறந்த விவேகி. F. புத்திமான்களின் மதிப்பிற்கும் உரியவன் முற்றின விவேகி. G. மகான்களின் மதிப்பிற்கு பாத்திரமானவர் தெய்வ விவேகி. H. தெய்வீக மதிப்பை கொண்டவர் மகான். I. அறியாதவரின் அவமதிப்பை கருதாதவர் துறவி. 34. A. பணிவான தொண்டனை பிழிந்து வேலை வாங்குபவன் பாபி. B. அற்பன்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பவன் பாபி. C. தகுதிகளுக்கு ஏற்ற அந்தஸ்தை ஏற்க வேண்டியவன் பாமரன். D. கண்ணியத்துடன் கூடிய பெருந்தன்மையை வகிப்பவன் விவேகி. E. அந்நியரின் மனமும் கோணாமல் நடந்து கொள்பவன் சாது. F. பகவானால் நித்யானந்த நிலைக்கு அனுப்பப்படுபவர் மகான். G. நிகரில்லா நிலைக்கு உயர்ந்தவர் துறவி. H. துறவியால் துதிக்கப்படுபவர் ஞானி. 35. A. முடைக்குதவிய ஏழையை அலையவிட்டு தீர்ப்பவன் பாபி. B. செல்வத்தை பெருக்க யாஜகத்தை கையாள்பவன் பாபி. C. அளித்தவாளை துஷ்பிரயோகம் செய்யும் துஷ்டன் பாபி. D. முகஸ்துதியை உதிர்ப்பவனும் ஏற்பவனும் பாமரன். E. மேன்மையை அறியாமல் எவரிடமும் பழகாதவன் விவேகி. F. தாழ்வுடன் பணிவதால் குறைவாகவும் கருதப்படுவான் சாது. G. மேலான அந்தஸ்துக்கு தகுதியேற்றவர் தெய்வ விவேகி. H. தனது தெய்வீக அந்தஸ்தை நினையாதவர் மகான். I. உலகத்தை தூசியாக கருதுபவர் துறவி. 36. A. முடையை கூறி நண்பரையெல்லாம் மோசடி செய்பவன் பாபி. B. சலுகையை தகாத முறைகளுக்கு பயன்படுத்தும் அற்பன் பாபி. C. கோரப்பட்ட உதவியில் குறையைக் கொள்பவன் பாமரன். D. தன் திறனுக்கு குறைந்த வசூலிலும் குறைவேற்கான் விவேகி. E. அன்பான உதவிகளை ஏற்றுக்கொள்பவன் சாது. F. தகுந்தோரின் உதவிகளை மறுக்காதவன் சிறந்த விவேகி. G. பக்தி கனிந்த பிக்ஷையால் வாழ்க்கையை கொள்பவர் மகான். H. மானிட வர்க்கத்தை பொருட்டாக நினைக்காதவர் துறவி. 36. D. ஏதாவது ஓர் கலையின் மூலம் ஜீவனத்தை ஏற்று வரும் ஓர் விவேகி தன்னுடைய வல்லமைக்கோ அல்லது திறமைக்கோ தகுந்த வருமானத்தை அடையாமல் அற்ப வருவாயை ஏற்று வந்தாலும் அவன் மனக்குறியை கொள்ள மாட்டான். சென்ற பிறவியில் எந்த அளவுக்கு புண்ணியம் செய்திருக்கிறானோ அந்த அளவுடன் தனது வருவாயை பகவான் நிறுத்தி கொண்டிருக்கிறார் என்ற நியாயத்தை கொண்டு விடுவான். ஆனால் ஒரு பாமரன் தனது கலையில் கணிசமான வருமானத்தை ஏற்று வந்தாலும் அத்துடன் அவன் திருப்தி அடைய மாட்டான். இது பேராசைக்கு சமானமாகும். 37. A. பேராசையால் இன்சால்வெண்ட் கொடுக்கும் சீமான் பாபி. B. பேருதவி புரிந்தவனை கடனாளி போல் நினைப்பவன் பாபி. C. செய்நன்றியின் நினைவை அகற்றி வைப்பவன் பாபி. D. கைமாறு பாராமல் உபகாரம் செய்யும் நல்லவன் பாமரன். E. ஆயுள் வரையில் இயன்ற வகையில் நன்றி செலுத்துபவன் விவேகி. F. உதவி அளித்து நன்றியும் செலுத்தப்பட வேண்டியவன் சாது. G.
முதல் கடமையான தெய்வ நன்றியை உணர்த்துபவர் மகான். கடமைகளை நீக்கி நிறைவில் லயிப்பவர் துறவி. தெய்வங்களால் நன்றி செலுத்தப்படுபவர் ஞானி. 37B. நமக்கு பேருதவி புரிபவர்களை நமக்கு கடமைப்பட்டவர்களைப் போல் கருதும் மகாபாபிகளும் இக்காலத்தில் தோன்றிவிட்டார்கள். 38. பிஸ்டலை காட்டி உதவியை கோருபவன் பாபி. தயவை நாட கனிவான அடக்கத்தில் நடிப்பவன் பாமரன். எவ்வித உதவிக்கும் உபாயத்தை கொள்ளாதவன் விவேகி. நெருக்கடியிலும் உதவியை கோராதவன் சாது. பக்தர்களின் காணிக்கையை ஏற்காதவர் மகான். உடலுணர்ச்சியை கொள்ளாதவர் துறவி. ஆடையின்மையை அறியாதவர் ஞானி. 39. பாதகர்களின் தீய தயவை நாடுபவன் பாபி. பேரும் பதவியேனும் தயவை ஒதுக்க முடியாதவன் பாமரன். பிரபு மேதையேனும் தயவை தவிர்க்க முடியாதவன் விவேகி. வானரங்களின் தயவை நாடின ஸ்ரீராமர் புராண விவேகி. எவருக்காகவும் சிபார்சு தயவுக்கு போகாதவன் சாது. தெய்வத்தின் தயவை கொண்டவர் மகான். கடவுளின் தயவை கொண்டவர் துறவி. 39D. நமது ஏராளமான தெய்வீக புராணங்களை நாம் அறிந்து வைத்திருந்தாலும் கூட இராமாயணத்தை மட்டும் இடைவிடாமல் திரும்ப திரும்ப சிரவணம் செய்து வரும் வழக்கத்தை ஏற்று வருகிறோம். காரணம், பலவிதமான துறைகளில் வாழ்க்கையை ஏற்று வரும் உலகப்பட்டுள்ள நாம் உத்தமர்களாக இயங்க வேண்டிய முறைகளை சித்தரித்திருப்பதே இராமாயணமாகும். அதாவது ஓர் அவதாரத்தில்தான் பகவான் ஓர் சாதாரண மனிதராகவும் ஆனாலும் ஓர் சிறந்த விவேகியின் தன்மைகளை கொண்ட ராஜகுமாரனாகவும் பிறந்தார். தெய்வீக சக்திகளை கொண்ட அவதார மகானாகவோ அனுமானுஷ்யமான துறவியாகவோ அவர் இயங்கவில்லை. சிற்சில சமயங்களில் தமது உண்மையான ஸ்வரூபத்தை காட்டி வந்த கிருஷ்ணனைப் போலவும் இயங்கவில்லை. எனவே அவர் சாதாரண மானிடர்களைப் போல சுகதுக்கங்களுக்கு இலக்காகி வந்தார். ஆகவே லங்கேஸ்வரனிடம் யுத்தம் புரிய வேண்டியதன் பொருட்டு சுக்ரீவனுடைய தயவை நாட நேரிட்டு விட்டது. நிற்க வாலி சம்ஹாரத்தை பற்றிய சர்ச்சையில் தற்காலத்திய சிறிய மனிதர்கள் இறங்கி இருக்கின்றனர். இது தேவையில்லை. தவறான நடவடிக்கையை கொண்ட ஒருவனை தண்டிக்க அரசனுக்கு உரிமை உண்டு. வாலியை நேரடியாக சம்ஹரிப்பதில் ஓர் இக்கட்டு இருந்தாலும் ராமர் அவதார மகானாகவோ அல்லது பகவானுடைய பிரத்யேக அவதாரமாகவோ தோன்றியிருந்தால் அந்த இக்கட்டு ராமபிரானிடத்தில் செல்லாது. ஆனால் ராமர் ஓர் மானிட அரசராக இருந்ததினாலும் தகாதவர்களை தண்டிக்க ராஜதந்திரம் அல்லது உபாயத்தை நாட அரசர்களுக்கு உரிமை அளிக்கப்பட்டிருப்பதாலும் ராமர் மறைந்திருந்து வாலியை சம்ஹரித்ததில் நியாயத்தை கொள்ளாமல் இருக்கக்கூடாது. 40. ஆன்றோர் சொற்களை இகழ்ந்திடும் நவீன தீயோர் பாபி. தகாத இயக்கங்களால் அட்டுழியங்களை கற்பவன் பாவி. காதல் கதைகளில் மெய்மறந்து மகிழும் சோம்பேறி பாமரன். கருத்தான கதைகளுக்கும் ஒப்புதல் கொடுப்பவன் பாமரன். முதியோர் வாக்குகளை கவனத்துடன் கிரகிப்பவன் விவேகி. அறநெறியையும் ஆத்மீகத்தையும் தொகுப்பவன் சிறந்த விவேகி. பகவானை தரிசிக்க தெய்வீகத்தை கற்றவர் மகான். உண்மையை உணரக் கற்பதை விட்டவர் துறவி. அகண்டதை அறிந்து பிரம்மமாக விளங்குபவர் ஞானி. 41. தகாத ஆதாயத்திற்கு ஒப்பந்தத்தை மீறுபவன் பாபி. தனக்கு மீறிய கல்வியில் விவாதமேற்பவன் பாபி. வேதாந்தம் ஓதியும் உடும்பு பாசத்தில் உழல்பவன் பாமரன். லௌகிக நெறிகளை செயலில் பயன்படுத்துபவன் விவேகி. பணிக்கு முந்துபவனும் ஆதாயத்துக்கு பிந்துபவனும் சாது. உயர்கல்வியால் பணபாசங்கள் அகன்றவன் சிறந்த விவேகி. வேதமந்திர மகிமையை நிரூபித்து வந்தவர் தெய்வ விவேகி. திருப்பணிகளிலும் கலந்து கொள்ளாதவர் மகான். மேனியில் வியர்வையை கொள்ளாதவர் துறவி. 42. ஹித போதனையை கூறும் நல்லோனை நிந்திப்பவன் பாபி. கல்வியை பயின்றும் ஒழுக்கத்தை விளக்கியவன் பாபி. மேதைகளின் நூல்களை உணர முடியாத கீழோன் பாமரன். உயர் கல்வியை அணுக யோக்கியதையுள்ளவன் விவேகி. புத்திமானின் எழுத்துக்களை உணர்ந்து விளக்குபவன் சாது. உயர்கல்விக்கு நிபந்தனை விதிப்பவன் சிறந்த விவேகி. படிப்பாளர்களை பாலர்களாக பாவித்தவர் தெய்வ விவேகி. அறிந்தவர்களால் தெய்வமாக வணங்கப்படுபவர் மகான். வணங்கத் தகுதியற்றவர் போல் தோற்றமளிப்பவர் துறவி. 42B. ஆங்கில ஆட்சியின் காலம் வரையில் நமது நாட்டின் மக்கள் மனிதர்களாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் நாம் ஆனந்த சுதந்திரம் அடைந்த துரித காலத்திலிருந்து பெரும்பாலான சிறுவர்கள் கூட நல்லவர்களை ஏளனப்படுத்துவதிலும் தகாத பதங்களால் தாக்குவதிலும் அற்பத் திருட்டுகளிலும் பயிற்சி பெற்றுவிட்டனர்.
மாணவர்களோ கல்லெறிவதிலும் தீ வைப்பதிலும் தான் தோன்றித்தனமாக அட்டூழியங்களை புரிவதிலும் ஆசிரியர்களை பலாத்காரத்துடன் தாக்குவதிலும் முன்னேற்றமடைந்து விட்டனர். முதலாளிகளை தாக்கி அவர்களுடைய உடைமைகளை அழிக்கும் வண்ணமாக இயங்கி வரும் கோஷ்டியினரை பற்றி அதிகம் விளக்க தேவையில்லை. 42G. பண்டைய உலக நாடுகளின் பிராமணர்கள் தங்களை காட்டிலும் தளர்ச்சியடைந்த நாட்டினர்களை பாலர்களைப் போல மதித்து வந்தனர். சரித்திர காலத்தில் எந்தெந்த உலக நாட்டினர் மிக்க மேன்மையுடன் வாழ்ந்து வந்தார்கள் என்பதை நம்மால் திட்டவட்டமாக அறிய முடியாது. எனினும் கிரேக்க நூல்களை ஆராய்ந்தறிந்த கிறிஸ்துவ மேதைகள் கிரேக்க நாகரிகத்தை மேன்மையுடன் போற்றி வந்தனர். உலகிலேயே சரித்திரங்களை விரிவாக தொகுக்க ஆரம்பித்த கிரேக்கர்கள் தங்களுடைய சரித்திரங்களையும் தொகுத்து வைத்திருந்தனர். ஆம், கிரேக்க நாடு மகோன்னதமான நிலையில் இயங்கி வந்ததை மறுப்பதற்கில்லை. வானம், ஜோதிஷம், கணிதம், வேதாந்தம், மாந்திரீகம், இலக்கியம், வைத்தியம், தெய்வீகம், சிற்பம் போன்ற பல சாஸ்திரங்களில் தேர்ச்சியை பெற்றிருந்த பல அண்டைய நாடுகளின் மேதைகளும் ஏதென்ஸ் நகரை நாடி வந்தனர். இன்றைக்கும் கிறிஸ்தவ மேதாவிகளால் பெரிதும் போற்றப்பட்டு வரும் பிளேட்டோ ஏதென்ஸ் நகரில் தான் வாழ்ந்து வந்தார். இத்தகைய கிரேக்க மேன்மையை 2350 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது அலெக்சாண்டரின் காலத்துக்கு முன்பு கிரேக்க நாடு வகித்து வந்தது. ஆனாலும் இவைகள் அனைத்தும் எகிப்தின் மகத்துவங்களுக்கு சற்றேனும் ஈடாகாது என்பதை எகிப்திய ஆராய்ச்சியாளர்கள் தெளிவாக்கி இருக்கின்றனர். கிரேக்க பிராமணர்கள் வேதாந்திகள் சோலனின் தலைமையில் முதலாக எகிப்திய பிராமணர்களை தரிசிக்கச் சென்றபோது கிரேக்கர்கள் குழந்தை பருவத்துக்கு மேல் உயர முடியாது என்பதை எகிப்தியர்கள் உணர்த்தினர். மேலும், "Ho Solon, you Hellenes are but children, and there cannot be an old man among you by ancient tradition, nor any science hoary with age" என்று கூறினார்களாம். எகிப்தியர்களின் இத்தகைய வாக்கியத்தில் எல்லளவேனும் தவறில்லை என்பதை பிளேட்டோ தன்னுடைய தியமியூஸ் என்ற நூலில் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதே விதமாக ரெனே கியூனான் என்ற பிரெஞ்சு மேதாவி, "However, we can recall an occasion when just this same opinion was expressed by a Hindu Brahmin who, on hearing the ideas certain Western philosophers expounded for the first time, was so far from being impressed that he declared them fit, at best, for a boy of 8 years" என்று தனது நூலில் குறிப்பிட்டிருக்கிறார்.